எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கும். ஜானகி தான் முதலமைச்சர் வேட்பாளர். மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆட்சி கவுந்து. அப்பதான் அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அறிமுகமாகிறார் முதலமைச்சர் வேட்பாளராக. ஜானகி அந்த அம்மா என்ன பண்ணுது, இவனை தவிர இந்த கட்சி நடத்துவதற்கு சரியான ஆள் இல்லை, எம்ஜிஆருக்காக பல தியாகம் செய்தவர். அப்போ அதற்காக ஜெயலலிதாவிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அந்த அம்மா அரசியல் விட்டு ஒதுங்கி. கருணாநிதியால் துரைமுருகனால சட்டமன்றத்திலே தாக்கப்படுகிறார், மானபங்கப்படுத்தப்படுகிறார், இந்த சேலை உருவப்படுகிறது, முடி இழுக்கப்படுகிறது, எல்லாம் நடக்குது. நான் இந்த சட்டசபைக்குள் வந்தால் முதலமைச்சராகத்தான் ஒருவன் சபதம் கூட அந்தம்மா போவே. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 2001-2006 அதிமுக ஆட்சி காலம் ஜெயலலிதா மீண்டும் வரும். வரலாற்றில் மறக்க முடியாத சங்கராச்சாரியார் கை சக்திவேல் என்ற ஒடுக்கப்பட்ட அதிகாரி என்ன தொற்றாதேங்கிறார். திட்டுப்பட்டு தொடாதே. பல ஜனாதிபதிகளும் பல முதலமைச்சர்களும் வந்து மண்டி இடுகிற இடம் சங்கரமடம். கரண்ட் பிரதமர் மன்மோகன் சிங், தேவகவுடா முன்னாள் பிரதமர் ஜெயலலிதா கெஞ்சறாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரை உலகமே வேண்டாம்னு போயிடுச்சு. நம்மாக்கு திரைப்படத்துறை மீது ஒரு வெறும். பெண் எம்ஜிஆராகவே பார்க்கப்பட்ட ஜெயலலிதா சொத்துக்குழுக்கு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய ஒரு தேவை. போலா மருத்துவமனையில் ஜெயலலிதா உயர் ரக மருத்துவம் கொடுத்துருக்கலாம். சசிகலா தடுத்தார். ஓபி சொல்றார், ஏன் ஜெயலலிதாவுடைய அப்போலாரை ஏன் பாதுகாக்கப்படலை? சசிகலா தான் அதிகாரத்தில் இருந்தா. சசிகலா குடும்பம் ஜெயலலிதா ஒரு மரணத்துக்கு பின்னால் பல மர்மங்களை ஒழித்து வைத்திருக்கிறார்கள். ரிப்ளை நேர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ் பாண்டியன் தான் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். நம்மளோட இந்த இன்டர்வியூ செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையாக நம்ம நிறைய நடிகர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கை வரலாற்றும் அப்புறம் அவங்க கடந்து வந்த பாதையை பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். எனக்கும் நேயர்களுக்கும் சொல்லுங்கள் சார் உங்களை பற்றி. இல்லை, ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அறியப்பட்டவர். பட்டி தொட்டியெல்லாம் தமிழக முதலமைச்சர் அதிமுகவினுடைய அடையாளம் இப்படியாக மக்கள் மனதில் பதிந்தாலும் அவருடைய வாழ்க்கை என்பது நீங்கள் திரைத்துறையிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த அம்மாவுடைய பெயர் கோமலவள்ளி, அவங்க அம்மா பேர் சந்தியா. இரண்டு பேருமே மைசூர் பூர்வீகம். அங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்னை வர்றாங்க. சென்னையில் அந்த அம்மா ஒரு திரைப்பட நடிகை. தன்னுடைய மகளை திரைப்பட நடிகையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஜெயலலிதாவுக்கு விருப்பம் இல்லை. அந்த அம்மா படிக்கணும், ஒரு கல்வியாளராக வரணும், ஒரு மருத்துவரோ ஒரு டாக்டரோ இல்லை ஒரு பெரிய பத்திரிகையாளரோ. அதே போல் இந்த அம்மாவுக்கும் விருப்பம். ஆனால் அதை 9வதோடு நிறுத்த வேண்டிய தேவை வருது. அவங்க அம்மா திரைப்படத்துறையில் கோடிகளை சம்பாதிக்கலாம், புகழ் வரும், பணம் வரும், இப்படியான ஒரு ஆசை. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு வெண்ணிற ஆடை. எம்ஜிஆரோட 26 படங்களில் கதாநாயகி, ஜெய்சங்கரோட கதாநாயகி, சிவாஜியோட பட்டிக்காடப்பட்டின கதாநாயகி, திரைப்பட உலகத்தையே தன்வசப்படுத்திய ஒரு கதாநாயகி. அந்த அம்மா முதலமைச்சர் என்பதற்கு முன்பு அந்த அம்மா வந்த பாதை ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ணுறாரு. சின்ன பொண்ணு பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு. 9ஆவது படிக்கும்போது 9-5-14 வயசு. அப்போ அவங்க அம்மாவிடம் உதவி கேட்பதற்காக வீட்டுக்கு போகிறார். அந்த அம்மா காலையில் நேரத்திலேயே சினிமா கம்பெனி கார் வந்து கூட்டிகிட்டு போயிரு. 7 மணிக்கே கூட்டிகிட்டு போயிரு. தன்னுடைய மனைவியினுடைய பிரசவத்துக்கு 100 ரூபா உதவி தேவை. இந்த பொண்ணு தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கு. ஆனால் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு சினிமா பத்திரிக்கையாளர். அப்போ அம்மாவை பார்க்கணுமாங்கிறார். அம்மா நேரத்திலே கிளம்பி போயிட்டாங்க, எல்லாம் சமைச்சு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் தான் போகிறாங்கன்னு. அம்மாவை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு கனத்த இதயத்தோடு திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அப்புறம் சாயங்காலம் வர்றாரு. அந்த அம்மா வரல. அம்மா காலையில் வருவாங்கன்ட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதே போல் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் 7-8 மணிக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடியே அந்த அம்மா போயிடுச்சு மறுபடியும். அப்போ இந்த என்ன அங்கல்ங்க ரொம்ப முகம் வாடி போயிருக்கு.
மனைவி பிரசவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை சொல்கிறேன். அதுக்காக தான் உதவி கேட்டு வந்தேன். அம்மா அப்படியே பார்த்தலான்னு. அதை நேற்று காலையில் வந்தேன், நைட்டு வந்து இப்போ வந்திருக்கேன். பார்க்க முடியலையே, எனக்கு ரொம்ப உதவி வேணுமா, அதான் அம்மாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அம்மாட்ட சொன்னையான்னு, ஆமாம் அம்மாட்ட சொன்னேன். சரி அங்கில் விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இப்போ மருத்துவமனைக்கு போகணுமா, கையில் காசு இல்லை. உடனே ஓடி போய் பீரோவை திறந்து கட்டு பணம் எடுத்து கொண்டு கொடுத்தது. அன்றைக்கி பெரிய கட்டே 100 ரூபா கட்டு தானே. ஆமாம், ஒரு 2-3 கட்டுனா ஏறக்குறைய 10, 20,000, 30,000 ரூபா. அங்கே வச்சுக்க ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணுங்க. 100 ரூபா கேட்டு வந்தது. 100 ரூபா கேட்டதுக்கு அதுக்கு 100 ரூபாயே 500, 1000 அதிலே தெரியல. பதறி போய் வேண்டாம் நீ அதை உள்ள வைமாங்கிறார். இல்லை எடுத்துகிட்டு போங்க ஆஸ்பத்திரி தானே. அம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க. அம்மா வந்து கொடுப்பாங்கல்ல உங்களுக்கு எப்பவுமே. இப்போ அப்போ அந்த பணத்துடைய மதிப்பும் தெரியல. இந்த இவருடைய அந்த மனவேதனை அந்த பொண்ணுக்கு பாதிச்சிருச்சு. மரணம் அடைகிற வரை ஜெயலலிதா இதுதான் ஜெயலலிதா. இப்போ அவரே அதை பதிவு பண்ணுறாரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்கிற பொழுது அது என்னுடைய அந்த முக வாடி இருக்கிற முகத்தை பார்த்து அப்படியே பீரா தொடர்ந்து எடுத்து கொடுத்தது. இப்போ அடிக்கடி அப்போ சாயங்காலம் இவங்க அம்மாவே தேடிட்டு அவரை தேடிட்டு போகுது சினிமா கம்பெனிக்கு அவர் இருக்க சொல்லி. என்ன உங்களுக்கு தான் உதவி செய்ய சொல்லி நான் சொல்லிட்டு போனேன். மக பணம் கொடுத்து இல்லைம்மா அவ அப்படியே அள்ளி கொண்டு கொடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியதானே ஐயா. அவங்களும் அப்படியே சொல்லுவாங்க. பிரசவத்தை விட வேற என்ன பணம் வேணும் அப்படின்னு. அப்போ இப்படி சிறு குழந்தையிலிருந்தே அந்த அம்மாவுக்கு வறுமைன்னா தெரியல. அடுத்தவருடைய அந்த முக வாட்டத்தை தெரிந்து கொள்ளுகிற உணர்வு இருந்து. இப்போ இந்த அம்மா எம்ஜிஆரோடு 26 படங்களை நடிக்குது. திரைப்படத்துறை வாழ்க்கை. எங்கள் தங்கம், அது வந்து கருணாநிதி மேகலா பிக்சர்ஸ், இப்படியெல்லாம் அந்த அம்மா திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறக்குது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் திரையுலகமே வேண்டான்னு போயிடுச்சு. ஆந்திரா போயிடுச்சு. ஆந்திராவிலிருந்து இந்த இந்தியாவே வேண்டான்னு முடிவு பண்ணுது. எங்கேயாவது இருக்கிற சொத்து பத்துக்களை விற்றுட்டு எங்கேயாவது ஒரு ஐரோப்பா நாட்டு குளிர்பதன நாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம். இப்படி அந்த அம்மா முயற்சி பண்ணி வருகிற காலம் 1980. ஏன் சார் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்னாலயா ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு திரைப்படத்துறை மீது ஒரு வெறுப்பு. ஆமாம், முன்னே அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு. இந்த வெறுப்பு காரணமாக அந்த அம்மா திரைப்படத்துறையே வேண்டான்னு முடிவு பண்ணி இந்த பாய்ஸ் கார்டன், பஞ்சாரா ஹில்ஸு, இப்படி அப்போ கொடநாடெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விற்றாலே அன்றைக்கெல்லாம் சில கோடிகள் தேரும். நீங்கள் எந்த ஐரோப்பா நாடுகள்லையும் நீங்கள் 50 லட்சம் ரூபாயை அந்த நாட்டு வங்கியில் போட்டீங்கன்னு உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம். மீதி பணத்தை பேங்கில் போட்டால் வட்டி கொடுத்துருவோம். அப்போ அமைதியாக வாழலாம். இது அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய துபாய் போல் அன்றைக்கு வந்து சிங்கப்பூர், லண்டன், ஐரோப்பா நாடுகள்லாம் இப்படி ஒரு அனுமதி கொடுப்பான். அதாவது NRI, நான் ரெசிடென்ஸ் இந்தியன். இந்த சொத்துக்களை விற்று கொண்டு தான் ஷோட்ட வருது. ஏன்னா ஷோ வந்து எம்ஜிஆரோட படத்தில் நடிக்கிற பொழுது இவர் ஒரு காமெடியன். நாகேஷ், சோலா எல்லா படத்துலையும் இருப்பாங்க. அப்போ ஜெயலலிதாவுக்கு ரொம்ப அறிமுகம். அப்போ ஷோ என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இந்த திராவிட இயக்கம் எம்ஜிஆரோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முடிவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த வசீகரம் வேறு யாருக்கும் இல்லை. அப்போது எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கம் திமுகவில் இணைந்து விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. சோவும் தமிழருவி மணின்னு ஒரு பார்ப்பனர், 2 பேருமே திமுகவுடைய பிறவி எதிர்ப்பாளர்கள். இவர் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாவை மீண்டும் ரீஎன்ட்ரி எம்ஜிஆரை போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த அம்மா இருந்தால் மட்டும்தான் அதிமுக தொண்டர்களை தக்க வைக்க முடியும். தக்க வைக்கக்கூடிய வேற எந்த பர்சனாலிட்டி இல்லை. அன்றைக்கி நெடுஞ்செழி இருக்கார், எஸ்டிஎஸ் இருக்கார், கேஏக்கு இருக்கார், கேஏ கிருஷ்ணசாமி இருக்கார், 2ஆம் நாஞ்சில் மனோகரன் இருக்கார். இவர்கள் மீதெல்லாம் எம்ஜிஆருக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இவர்கள் அமைதியாக இந்த தொண்டர்களை கட்டி காப்பாற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எம்ஜிஆருக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அதிமுக இணைத்துக் கொள்வதற்கு ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொண்ட பிறகு கொள்கை முதல்ல சத்துணவு உயர்மட்ட குழு உறுப்பினர், அப்புறம்
கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கை பரப்பு செயலாளராக வந்து 1980 இங்கே உலகத்தமிழர் மாநாடு மதுரையில். அப்போ அந்த அம்மா கையில் செங்கோல், அந்த அம்மா செங்கோலை இவருக்கு கொடுக்குது. அப்போ செங்கோல்னா என்ன? ஆட்சி அதிகாரத்துக்கான அடையாளம். நீங்கள் ஆங்கிலேயன் இந்தியா விட்டு போகிற பொழுது செங்கோல் தான் நேருக்கு கொடுக்குறான். அது எங்கேருந்து போகுது? திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து போகுது. அதே போல் அந்த செங்கோல் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா அந்த வெள்ளை சேலையில் அந்த ஏடிக்கு பார்டர் போட்டு கட்டிமா. அது தைச்சு கொடுத்த டெய்லரு தெருவில் தெரியுதார். இப்போ இன்னும் இருக்கார் இந்த கும்பல் தான். அப்போது ஜெயலலிதாவுடைய தேவை அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது. தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை ஜெயலலிதாவுக்கு கொடுக்க வேண்டும் என்பது எம்ஜிஆருடைய உத்தரவு. அத்தனை மாவட்ட செயலாளர்களும் மந்திரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அத்தனை பேரும் இதுக்கு நடுவில் இந்த அம்மாவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறது. அண்ணா அமர்ந்த ஆசனத்தில் யார் அமர்ந்திருக்கா? ஜெயலலிதா. டெல்லியில் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிற பொழுது அதிமுகவினுடைய பிரதிநிதியாக டெல்லியில் ஜெயலலிதா தான் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மேலவை கீழவை இரு உறுப்பினர்களுக்கும் எம்ஜிஆருடைய மறு உருவமாக ஜெயலலிதா பார்க்கப்பட்டார். எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த அம்மாட்ட சொன்னால் எம்ஜிஆர் தகவல் போயிடும். இந்த அம்மாவிட்ட நாடாளுமன்றத்தில் ஒரு தகவலை சொன்னால் எப்படி கருணாநிதிக்கு முரசொலி மாற மனசாட்சி, இப்போ அதே போல் அன்னைக்கு எம்ஜிஆருக்கு மனசாட்சி ஜெயலலிதா தான். அப்போது ராஜீவ்காந்தி இடம் ரொம்ப அந்த அம்மா அதிமுகவுடைய அதிகாரபூர்வமான டெல்லி அறிவிக்கப்படாத டெல்லி பிரதிநிதி இப்படியான ஒரு அடையாளம் எம்ஜிஆர் கொடுக்கப்பட்டது. இப்போது எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்படுகிற பொழுது ஜெயலலிதாவுடைய முக்கியத்துவம் தேவைப்படுகிறது. அப்போ ஆர்எம்வியை போன்றவர்களெல்லாம் நீங்கள் அதிமுக எம்ஜிஆருக்கு பின்னால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா வந்த பிறகு அது மடைமாற்றம் செய்யப்படுகிறது. அதனால் ஜெயலலிதாவை எப்படியாவது அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை ஒரு குழு செய்யுது. எஸ்டிஎஸ் எதுக்கிறாரு, ஆர்எம்பி எதுக்கிறாரு, எம்ஜிஆருக்கு நிழலாக இருந்த நாஞ்சில் மனோகரன், இப்படி எல்லாம் மூத்த தலைவர்கள் பூரா இந்த அம்மா மூத்த தலைவர்கள் எல்லாம் டாமினேட் பண்ணுது. எம்ஜிஆருக்கு முன்பு கருணாநிதி அமைச்சராக இருந்தவர்கள், அண்ணாவிடம் தொடர்பில் இருந்தவர்கள் யார்? எஸ்டிஎஸ் எல்லாம். அவர்கள் பூரா ஜெயலலிதாவுக்கு எப்படி கட்டுப்படுவாங்க? ஆர்எம்பி இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லை. ஆர்எம்பியினுடைய அத்தனை திரைப்பட உலகத்தினுடைய முதுகெலும்பே ஆர்எம்பி தான். எம்ஜிஆர் மரணமடைந்து கிடைக்கிற பொழுது அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆர்எம்பி முதலமைச்சருக்கு கையில் போட்டு கொடுக்குறான். இதை எடுத்துகிட்டு நேரம் ஆளுநர் மாளிகைக்கு போகிறார். எம்ஜிஆருடைய மரணம், எம்ஜிஆருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிற பொழுது யார் முதலமைச்சர்? இந்த போட்டியில் ஆர்எம்பிக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கையில் போட்டு கொடுக்குறாங்க. எம்ஜிஆருடைய ராமாபுரம் தோட்டத்தில் ஜெயலலிதாவை தவிர 5 முன்னாள் கதாநாயகிகள், மஞ்சுளா, லதா, சரோஜா தேவி, ஜானகி, இப்படி உட்பட 5 கதாநாயகிகள் கூடி ஆர்எம்பியை ஆளுநர் மாளிகையிலும் திருப்பி அழைக்கிறார்கள். ஏன்னா இதில் அந்த கதாநாயகிகளை யார் முதலமைச்சர் என்பது தேர்வு. ஜானகி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஜானகியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஆட்சி கவுந்து போகுது. இந்த காரணம் என்னன்னா, அதிமுகவுடைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? ஜெயலலிதா பின்னாடி வந்துடுறாங்க. ஜெயலலிதாவை ஆரம்பிக்கிறப்ப அனுசரித்து அதிமுகவில் வைத்திருந்தால் என்ன இருக்கும்? ஆட்சி நிலைச்சிருக்கும். கண்டிப்பாக அதிமுக ஆட்சி நிலைவராமல் கவிழ்ந்து போனதுக்கு காரணம் ஜெயலலிதா பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள், திருநாக்கரசு, கே சார், அழகு திருநாக்கரசு, இப்படி பல பேர் எங்கே போயிட்டாங்க? ஜெயலலிதா கூட போயிட்டாங்க. அப்போ தான் அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அறிமுகமாகிறார். எப்படி? முதலமைச்சர் வேட்பாளராக. அந்த காலகட்டத்தில் அதிமுக உடையுது, 2ஆ உடையுது. இப்போ இருக்கிற சண்டை மாதிரி 7 கோஷ்டியாக இருக்குது. இந்த 7 கோஷ்டியும் ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது.
ஜானகி அந்த அம்மா என்ன பண்ணுது, இவளை தவிர இந்த கட்சி நடத்துவதற்கு சரியான ஆள் இல்லை, எம்ஜிஆருக்காக பல தியாகம் செய்தவர். அந்த அம்மா அப்படியே சொல்லுது, எம்ஜிஆருக்காக இவ வாழ்க்கையை இழந்துட்டா. ஜானகி, ஜானகியுடைய வார்த்தை இது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அப்போ அதற்காக அந்த அம்மா விலகி ஜெயலலிதாவிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு அந்த அம்மா அரசியல் விட்டு ஒதுங்கிடுச்சு. அறிவிக்கப்படாத முதலமைச்சராக ஜெயலலிதா சட்டமன்றத்திலே தாக்கப்படுகிறார். கருணாநிதியால், துரைமுருகனால் சட்டமன்றத்திலே தாக்கப்படுகிறார், மானபங்கப்படுத்தப்படுகிறார், சட்டை கிழிக்கப்படுகிறது, சேலை உருவப்படுகிறது, முடி இழுக்கப்படுகிறது, இப்படிலாம் நடக்குது. நான் இந்த சட்டசபைக்குள் வந்தால் முதலமைச்சராகத்தான் ஒருவன் சபதம் போட்டு அந்தம்மா போகவே இல்லை. 91 தேர்தல் முதலமைச்சராக சட்டசபையில் இருந்தம்மா போகுது. பாஞ்சாலி சபதத்தை போல ஜெயலலிதா சபதம். 91, 96 திமுக ஒரே ஒரு சீட் ஜெயிக்குது. அதிமுக பெருவாரியாக வருகிறது. எப்படி எம்ஜிஆர் கருணாநிதியிடம் வந்து ஆட்சியை கைப்பற்றினாரோ அதே போல கருணாநிதியிடமிருந்து ஜெயலலிதா ஆட்சியை கைப்பற்றுகிறார். ஏன்னா 89, 91 திமுக ஆட்சி, இவங்க ரெண்டா பிரிஞ்ச பிறகு திமுக வந்துருச்சு. ஆமாம். அப்போ 91, 96 அதிமுக ஆட்சி தான் ஜெயலலிதாவை தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சராக அறியப்பட்டது. அறியப்பட்ட அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சசிகலாவோடு சேர்ந்து வளர்ப்பு பையனை தத்தெடுத்து நடமாடும் நகைக்கடையாக உலா வந்ததனுடைய விளைவு ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார், அரசியலில் தூக்கி எறியப்பட்டார். எந்த மக்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்த்தார்களோ அதே மக்கள் தூர தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பர்கூரில் 3வது இடத்துக்கு வந்தாங்க அந்த அம்மா. சுகவனம் ஜெயிக்கிறார், டி ராஜேந்திரன் 2வது, 3வது ஜெயலலிதா. 96 ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிந்து போய் விட்டதுன்னு தமிழ்நாடு முடிவுக்கு வந்துருச்சு. மீண்டும் 5 ஆண்டு ஆட்சி காலம், 96, 2001 திமுக ஆட்சி காலம். திமுக ஆட்சி காலம் முடிந்த பிறகு 2001, 2006 அதிமுக ஆட்சி காலம் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராகிறார். அந்த காலகட்டத்தில் தான் வரலாற்றில் மறக்க முடியாத சங்கராச்சாரியார் கைது. சங்கராச்சாரியார், நீங்கள் சங்கரராமன் கொலை வழக்கு ஜெயலலிதாவை தமிழக வரலாறு புத்தகத்தில் எழுதுகிற பொழுது நீங்கள் சங்கராச்சாரியார் எழுதாமல் இருக்க முடியாது. சங்கராச்சாரியாரை பற்றி வரலாறு எழுதுகிற சங்கரமடத்தை பற்றி எழுதுகிற பொழுது ஜெயலலிதாவை எழுத முடியாது. ஏன்னா ஜெகத்துக்கே குரு. பிரதமர்களும் பல ஜனாதிபதிகளும் பல முதலமைச்சர்களும் வந்து மண்டியிடுகிற இடம் சங்கரமடம். அந்த சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியாரை சங்கரராமன் கொலை வழக்கில் சக்திவேல் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட அதிகாரி என்ன தொற்றாதேங்கிறார். திட்டுப்பட்டு என்ன தொடாதே அந்த தலித் அதிகாரியால் இழுத்து வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு காஞ்சிபுரம் கிளை சிறையில் கஞ்சா விற்கிறவனும் சாராயம் விற்கிறவனும் படுக்க வைக்கப்பட்ட இடத்தில் சங்கராச்சாரியார் படுக்க வைக்கப்பட்டார். 2 ஜனாதிபதிகள், முன்னாள் இந்நாள் ஜனாதிபதிகள், 3 பிரதமர்கள், முன்னாள் இந்நாள் பிரதமர்கள், கரண்ட் பிரதமர் மன்மோகன் சிங், தேவகவுடா முன்னாள் பிரதமர், தேவகவுடா, நரசிம்மராவ் ஜெயலலிதாட்ட கெஞ்சறாங்க. யாரை கைது பண்ண வேண்டாம், ஜெகத்குருவை. 2 ஜனாதிபதிகள். அப்போ கரண்ட் ஜனாதிபதி அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன். இந்தியாவினுடைய உயர்பீடம் 5 பேர் ஜெயலலிதாவை மாறி அதுதான் ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் பெரியாருடைய சங்கரமடத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களை திண்டத்தகாதவனாக தமிழை நீசபாசையாக சொல்லுகிற சங்கரமடத்தை உடைய வரலாறை நீங்கள் தெருவிலே கொண்டு வந்து நிறுத்தியவர் ஜெயலலிதா. அப்போ ஜெயலலிதாவை திராவிட இயக்கத்தினுடைய புதல்வி என்று திராவிட இயக்கமே போட்டுக்கிறது. கருணாநிதி சங்கராச்சாரியுடைய கார் டிரைவரை கூட கைது பண்ண முடியாது. பெரியாரிடம் கல்வி கற்று, அண்ணாவிடம் அரசியல் கற்று. அப்போ திராவிட இயக்க வரலாறுகளை ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய இடத்தை தக்க வைத்து கொண்டார். ஜெயலலிதாவுடைய ஆட்சி பல அலங்கோலங்கள், அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு, இதெல்லாம் ஜெயலலிதாவினுடைய ஒரு கருப்பு புள்ளிகள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில். எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டு பெண் எம்ஜிஆராகவே பார்க்கப்பட்ட ஜெயலலிதா
சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. இதெல்லாம் கரைபடிந்த அத்தியாயங்கள். கண்டிப்பாக. இப்போ இந்த கரைபடிந்த அத்தியாயங்களில் நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் கே சுப்பிரமணியம் 93 வரை அவர் தான் அட்வொகேட் ஜெனரல் ஜெயலலிதாவுடைய ஆலோசகர். தவறான வழியில் பயணிக்கிறீர்கள். எம்ஜிஆருக்கு நான் தான் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தேன், வழக்கறிஞராக இருந்தேன். இப்போது நான் அதிமுக அழிந்து போவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு அவர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. நீங்கள் அரசு சொத்தை நீங்கள் வாங்காதீங்க, டான்ஸ் சொத்தை நீங்கள் வாங்காதீங்க. அரசு சொத்தை அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை வாங்கக்கூடாது, சட்டப்படி குற்றம், எப்பாவது அது நிரூபிக்கப்பட்டு விடுன்னு பலமுறை சொல்கிறார் கே சுப்பிரமணியம் என்ற எம்ஜிஆர் வக்கீல். அந்த அம்மா அதை கேட்கல, அவர் விளைவிக்கிறார். பிற்காலத்தில் அந்த அம்மா நீங்கள் இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு 8வது அட்டவணையில் பட்டியலிட வேண்டும் என்று சொன்னவர் அந்த கேஎஸ். இப்போ இருக்கிற ஹைகோர்ட் இருக்கிற அம்பேத்கர் சிலை அமைத்தவர் அவர் தான். இத்தனைக்கு அவர் உயர் மேட்டுக்குடி பார்ப்பனர். ஜெயலலிதா பார்ப்பனராக இருந்து தமிழர்கள் தத்தெடுத்து கொண்டார்கள். தமிழச்சி தான். அதே போல் கேஎஸ்ஸு நீங்கள் அம்பேத்கர் சிலையை இந்தியாவில் எந்த உயர்நீதிமன்றத்திலும் கிடையாது. அம்பேத்கர் சிலை வருவதற்கு பாலகிருஷ்ணன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது போராடி பெற்றவர். அவர் தலித்துக்களுக்காக கடுமையான பல சட்ட வழக்குகளை போராடி பல பேருக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனையெல்லாம் நீங்கள் விளக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி ஜெயலலிதா வரலாற்றில் எம்ஜிஆர் வரலாற்றில் கேஎஸும் தவிர்க்கப்பட முடியாதவர். இப்போ ஜெயலலிதாவுடைய இறுதி காலம், ஜெயலலிதா ஒரு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர் சசிகலா புஷ்பா. அந்த அம்மா திமுகவை சேர்ந்த திருச்சி சிவாவோடு நண்பராக பழகி சண்டை பிடிப்பதைப் போல ஒரு காட்சி டெல்லி விமான நிலையத்தில். அந்த காட்சி உளவுத்துறை அதிகாரிகள் ஜெயலலிதாட்ட காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு வரும்போது சுமூகமாக நட்பாக வர்றீங்க, வந்த பிறகு சண்டை பிடிக்கிறீங்க. உனக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினரோட என்ன நட்புன்னு அந்த அம்மா கேட்குது. இல்லை, நான் உங்களை பற்றி தவறாக பேசினார், நான் சண்டை பிடிச்சது இல்லை, நீ நட்பாக பேசிட்டு வர்றேன். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் போட்டு காமிக்குது. நீ அதிமுகவில் இருப்பதற்கு லாய்க்கு இல்லாதவள், உடனே போய் பதவி ரிசைன் பண்ணுப்போ. சசிகலா கூப்பிட்டு டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் இவளை பதவியை ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரை கொடுத்து இவரை புது வாழ்க்கைக்கு வேண்டான்னு, அதிமுக அரசியலுக்கே வேண்டாம், திமுகவோடு உறவாட இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அதிமுக இருக்க முடியும்? அப்போது சசிகலா புஷ்பா ஜெயலலிதா சொன்ன வேலையை சசிகலா செய்யவில்லை. அந்தம்மா நாடாளுமன்றத்துக்கு போய் ஜெயலலிதாவை தாக்கினார், அடித்தார், உதைத்தார். நீங்கள் ஜெயலலிதா தமிழ்நாட்டுடைய மானத்தை கெடுத்துச்சு. இது ஜெயலலிதாவுக்கு சரியான கோபம். இதுதான் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்குமான சண்டை. நீங்கள் பிளாக் ஹேட்ஸ் என்ன ஆனதுன்னே தெரியல. அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு சசிகலா இது வரைக்கும் வரல, அப்போலோ ரெட்டி வரல. ஆறுமுகசாமி ஆணையம் எழுதுது, ஒரு பலம் கொண்ட யானை சேற்றில் சிக்கிவிட்டது. எதில்? சகதியில் சிக்கிவிட்டது, சிறு நரிகளும் ஓநாய்களும் கடித்து குதறி விட்டதுன்னு முடிச்சுக்கிறார். அப்போ அதில் 1000 அர்த்தம் இருக்குது. கண்டிப்பாக. எது சகதி, எது சேரு, எது சென்னாய், எது ஓனாய், இப்படி பல விஷயங்கள் மக்களுடைய கவனத்துக்கே நம்ம விட்டுருவோம். இது இப்படி ஜெயலலிதாவுடைய அந்திம காலம். நீங்கள் இப்போ பல சர்ச்சை வருது. நீங்கள் லண்டனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம், சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போயிருக்கலாம், உயர் ரக மருத்துவம் கொடுத்துருக்கலாம். சசிகலா தடுத்தார், ஓபிஎஸ் சொல்கிறார், காட்டவே இல்லை. அப்போ நீங்கள் அந்த அப்போலோ மருத்துவமனை ஜெயலலிதா இருந்த அந்த தளம் உடனடியாக இடிக்கப்பட்டது. புருக்லின் மருத்துவமனை அமெரிக்காவில் எம்ஜிஆர் வைத்தியம் பார்த்த அறை இன்றும் போற்றப்படுகிறது, புனிதமாக காக்கப்படுகிறது ஈழத்தமிழனால. அந்த அப்படியே விலைக்கு வாங்கிட்டான். விலைக்கு வாங்கி நீங்கள் நியூயார்க்கு போனால் புருக்லின் மருத்துவமனை அறையை இன்னைக்கு பார்க்கலாம். ஏன் ஜெயலலிதாவுடைய அப்போலோ அறை ஏன் பாதுகாக்கப்படலை? சசிகலா தான் அதிகாரத்தில் இருந்தா. சசிகலா குடும்பம் ஜெயலலிதா ஒரு மரணத்துக்கு பின்னால் பல மர்மங்களை ஒழித்து வைத்திருக்கிறார்கள். ஆறுமுகசாமி ஆணையம் இதை பகிரங்கமாக சொல்லியிருக்கு. ஆறுமுகசாமி ஆணையம் சேற்றிலே சிக்கி விட்டார்னு பதிவு பண்ணான்னா எது சேரு? சசிகலா குடும்பம் தான் சேரு.
சிறுநாய்களும் செந்நாய்களும் ஓநாய்களும் யார், இப்படி பல விஷயங்கள் மக்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினால தான் சசிகலா குடும்பம் இன்னைக்கு எங்கே நிற்குது, நடுத்தெருவில் நிற்கிறது. ஆக சாதாரண கோமலவள்ளியாக தமிழ்நாட்டு சிறைத்துறைக்கு வந்து நிறைவேறாத ஆசை. நீங்கள் அவங்க அண்ணி விஜயலட்சுமி குடும்பத்தோடு நான் கொஞ்சம் பழக்கமாக இருந்தேன். ஓகே. அப்போது 91 ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருது. ஓடி போய் நெத்தியில் குங்குமத்தை வச்சு சொந்த அண்ணி, அண்ணனுடைய மனைவி, தீபாவுடைய அம்மா, தீபக்குடைய அம்மா, நம்முடைய பாரம்பரியத்திலேயே முதலமைச்சர் ஆவார்கள் என்று யாரும் கற்பனையே பண்ணலை. நீ முதலமைச்சர், நீ மரணம் அடைகிற வரை, 100 ஆண்டு மரணம் அடைகிற வரை நீ தான் முதலமைச்சர். அந்த அம்மா அந்த குங்குமத்தை வைக்குது. இந்த அம்மாவுக்கு கோபம் வந்து டேபிளில் அந்த அம்மாவுக்கு பிடித்தமான பொங்கல் இங்கல் கேசரி எல்லாம் தூக்கி போட்டு சாக வரைக்கும் இதில் கிடந்த என்னை இந்த அரசியலில் என்னை சாக வரை இருக்க சொல்றியான்னு. அப்போ இந்த அம்மாவுக்கு விருப்பப்படாமல் அரசியல் புகுத்தப்பட்டார் என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள. சினிமாலையும் அப்படிதான், அரசியலையும் அப்படித்தான். அமைதியான வாழ்க்கையை விரும்புகிற, அமைதி விரும்பிய ஒரு பரபரப்பான அரசியல்வாதியாக மாற்றி மரணம் கூட மர்மமாகவே முடிந்து விட்டது. அவங்க திருமண வாழ்க்கையே இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை, அது பர்சனல் லைஃப்பு, அது ரொம்ப கரைபடிந்த அத்தியாயங்கள், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இது அரசியல், சினிமா, நிகழ்காலம், எதிர்காலம், இதோட முடித்துக்கொள்வோம். புரியுது சார். என்னதான் இருந்தாலுமே இன்றைக்குமே அவங்கள மாதிரி ஒரு பெண்மணி வந்து வர முடியாது. அயன் லேடின்னே சொல்லுவாங்க. பெரிய விஷயம். ஆனால் கேட்கும்போது நிறைய ஆச்சரியமாக இருக்குது. இன்ன வரைக்கும் அவங்க மரணத்தில் ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கலன்றது ஒரு குழப்பமாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. இதேமாரி இன்னும் நேர்காணலாம் நம்ம மீட் பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.